ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. திஸ் இஸ் ஸ்கார்பியன் கேமிங். ஓகே, இன்ட்ரோவில் ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புது யூடியூபர், மைன்கிராஃப்ட் யூடியூபர். அண்ட் மைன்கிராஃப்ட் மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு மைன்கிராஃப்ட் வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஸ்கார்பியன்ஸ் வேர்ல்டுன்னு பேர் வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு ஹார்ட் மோட் சர்வைவல். ஸோ உங்களுக்கெல்லாம் மைன்கிராஃப்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மைன்கிராஃப்ட் பிடிக்கிறவங்க இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் கீழே கமெண்டும் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் நம்பர் 1. உங்களுக்கு சாரி, இந்த மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் நம்பர் 1க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இங்கே சுற்றி முற்றி என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஐயோ வீடியோ ஆரம்பிச்சோனிமேவா? ரைட்டுடா, என்னடா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, அண்டு இதுதான் என்னோட முதல் வீடியோங்கிற நாட்டி சில பல சொதப்பல்கள், காமெடிகள் அதெல்லாம் இருக்கும். மறக்காம அதைய கண்டுக்காதீங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஓகே, ஏதோ வளரிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ நம்ம வந்து மைன்கிராஃப்ட்குள்ளே வந்து நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வுட்டு கலெக்ட் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு தெரியும் மக்களே. என்னதான் மக்கா இருந்தாலும் சில பல பேசிக்ஸ் தெரியும் மைன்கிராஃப்டில். பட் நான் ஒரு ப்ரோலாம் கிடையாது. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் விளையாடுவேன். ஆனால் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு டைம் கூட ஒழுங்காக பர்ஃபெக்டாக எண்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ணது கிடையாது. எப்படியாவது ஒரு இடத்துல கிரியேட்டிவ் மோடு போய் ஏதாவது ஒன்று எடுத்துருவேன். பட் இந்த டைம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் வச்சு எப்படியாவது எண்டர் ட்ராகன் இந்த டைம் டிஃபீட் பண்ணணும். அதுவும் எந்த மோடும் சேஞ்ச் பண்ணாமல். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் தான் இருக்குது அதுவும். பிகாஸ் நான் ஒரு மைன்கிராஃப்டில் மக்கு தான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிராஃப்ட் பண்ணுவோம். சில பல இங்கிலீஷ் யூடியூபர் அவங்கள பார்த்துருக்கேன். அவங்களாம் இதுதான் இப்படி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோன் டூல்ஸை கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். ஓகே, போதும். இங்கே ஏதோ லாவா இருக்கும் போல். லாவா பாப்ஷன் சவுண்டில் கேட்குது. ரைட்டு, நம்ம எப்படி இப்போ நெதருக்கு போக மாட்டோம். ஸோ அதை அப்படியே கழட்டி விட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இங்கே தானே கிராஃப்டிங் டேபிள் வச்சேன். ஓகே, சட்டை போட்டு ஸ்டோன் டூல்ஸுக்கு மாறிடுவோம். இந்த முக்கியமான வுட்டு பிக்காக்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதை அப்படியே நம்ம பொசிஷனில் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு கோல் ஃபுட்டு கலெக்ட் பண்ணுறது. அதுக்கு நம்ம ஒன்றா இந்த அனிமல்ஸை அடித்து கொள்ளணும். அப்படி இல்லைன்னா மனுஷங்க இருக்கிற வில்லேஜை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அதை பண்ணிக்குட்டின்னு நினச்சேன். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் இருக்குது. எனக்கு லெதர் வேணும் தான், ஆனால் எனக்கு ஹார்ஸ் அடிக்கிறதுக்கும் மனசு வரல. சரி, ஓகே, ஜாலியாடுறா. ஓ, பிக் 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 ஃபுட்டு. அதான் நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆக முடியுமா? ஓகே, சாரி. ஓகே, அதை யாரும் கண்டுக்காதீங்க. ரைட்டு, யாரும் கீழே அதை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாது. அது யாரும் பார்க்கல. ஓகே, டன். சரி, ஓகே, நம்மளுக்கு நீ பெட்டுக்கும் கவலை இல்லை, ஃபுட்டுக்கும் கவலை இல்லை. ரைமிங்காக பேசிட்டேன். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகே, கீழே கழுவி ஊற்றக்கூடாது. ஏதோ புதுசாக இருக்கேன்ல, ட்ரை பண்ணுறேன்ப்பா. ரைட்டு, நம்மளுக்கு தேவையான உட்டும் இருக்குது. இப்போ சட்டை போட்டுன்னு அடுத்த வேலை கேவை கண்டுபிடிக்கிற வேலையில் இருப்போம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கேவுன்னு தான் நினைக்கிறேன். டேய் எவ்வளோ தூரம்டா? கேவா? ஐயோ, நல்ல வேலை இவ்வளோ குதிக்கல. ஓகே, கேவ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த சைட்லேருந்து பார்ப்போம். ஓகே, கேவ் தான். ஓகே, நம்மளுக்கு லைட் சோர்ஸ் கூட தேவைப்படாது. பிகாஸ் லாவாகவே இருக்குது. ஓகே, டன் நல்லது தான். போய் சட்டை போட்டு இன்னும் கோல் கலெக்ட் பண்ணுவோம். பேசிக்கான டார்ச் எல்லாம் செய்யறதுக்கு. அண்ட் இன்கேஸ் யாருக்காவது மைன்கிராஃப்ட் விளையாட தெரியாதவங்க இருந்தீங்கன்னா இது ஒரு டுட்டோரியல் வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் நான் என்ன வீடியோ போடணுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்கேஸ் நீ மல்டி பிளேயர் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடினாலும் ஓகே தான். அண்ட்
மைன்கிராஃப்ட்லேயும் சில பல மாட்கள் இருக்குதுன்னு எனக்கு தகவல் வந்துச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்ச மாடு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நிறையா கோல் ஸ்மெல்டிங்க்கு யூஸ் ஆகும். எதுக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ நம்ம ஃப்யூச்சரில் கலெக்ட் பண்ண தேவை இருக்காதுல்ல. ஓகே, இது எங்கேயோ கனெக்ட் ஆகுது போல். இல்லை அது அப்படியே லாவா கூட கனெக்ட் ஆகுது. ஓகே ரைட்டு, சரி இங்கேருந்து அப்படியே ஒரு பார்க் ஒர்க் பண்ணி தப்பிச்சு போவோம். ஓகே இல்லை அதெல்லாம் பண்ண வேணாம் மக்களே, எதுக்கு தேவையில்லாமல் நம்மலாம் அதை பண்ணோம்னு வைங்களேன். இப்போ அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களாவே தோற்று போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஸோ நம்மளாம் அதை பண்ணக்கூடாது மக்களே. இப்படி தான், அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பண்ணாமல் இருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இப்போ இங்கேருந்து ஓகே, இது ஏதோ பிளாக் இருக்குது, இது என்னன்னு தெரியல, இது எடுத்துப்போம். ஓகே, இப்போ இதை வச்சு கொஞ்சம் பிரிட்ஜ் பண்ணுவோம். ஓகே ரைட்டு, டேமேஜே இல்லாமல் இது வரைக்கும் வந்துட்டோம். மக்களே பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து இது வரைக்கும் வந்ததில் இங்கே ஒரு குட்டி கேவ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே அயன் இருக்குது, அது போக இதுவும் இந்த பெரிய கேவ் கூட கனெக்ட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஒரு அயன்னாலும் பரவாயில்ல, நம்ம ஷீல்டு செஞ்சுக்கலாம். இப்போது சட்டை போட்டு நம்ம வந்து 3 ஃபர்னஸ் செஞ்சு, ஃபர்னஸ் ஏறக்கும் இட்டு கல் இல்லையா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்சம் ஸ்டோன் எடுப்போம். ஓகே, நம்ம ரெண்டாவது ஃபர்னஸ் செஞ்சிடலாம். தென் இதில் நம்ம வந்து நம்மளோட ஃபுட்டை செலக்ட் பண்ணுவோம். ஓகே ஸோ நம்ம தேவையான ஷீல்டை ரெடி பண்ணுவோம். இப்போ ஷீல்டு இல்லாமல் ஸ்கெல்டன் வாங்கிட்டு ரொம்ப முடியாது. மைன்கிராஃப்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் எவ்வளோ அடி வாங்கினே நான் கமெண்ட் பண்ணிருக்கேன். அதுவும் அவன் முன்னாடி ஓடிட்டு இருந்தால் 100% சூப்பருவான், நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ப்ரிகாஷன்ஸ் ஆல்வேஸ் இஸ் பெட்டர். ஓகே அவ்வளோதான். ஓகே, நம்ம போதும் கோல் எடுத்துவோம். ஓகே, ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம சரி, நான் ஸ்மெல்ட் ஆகிட்டு அப்படி மேலே தான் வருவோம். இல்லை கையில் எடுத்து போகலாம், நம்ம வழி நினைப்பது. நம்ம டார்ச் வச்சுட்டேன், இந்த டார்ச் எடுத்துவோம். எப்படியும் நம்ம டார்ச் தேவைப்படாது. ஓகே, அது நம்ம வந்து வழி டார்ச் போட்டோம். ஓகே, வெற்றிகரமாக ஸ்மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம சட்டை போட்டு கீழே போகலாம். இப்போ பார்த்து கேர்ஃபுல்லாக கீழே போகணும். ஓகே, இங்கே ஒரு அயன் இருக்குது, எடுத்துப்போம். இன்னும் இந்த கேவ் ரொம்ப அயன் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்குலாம்? சரி, லைட்டாக ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். இது ஏதோ பெரிய கேவ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. அங்கே ஏதோ கட்டு போகுது, அதுக்குள்ளேயாச்சும் இருக்குமா? ஓகே, ஏதோ ஸ்கெலிட்டன் இருக்கான், நம்மளுக்காகவே வெயிட் பண்ணிட்டுருப்பான் போல். அவனே போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, அயன் நல்லது. ஸ்கெலிட்டன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. ஓகே, ஓ ஸ்கெலிட்டன், ஐயோ வா, ஏன்டா, ஐயோ ஹெட்ஷாட்டு. இருடா வரேன்டா, ஷீல்டு இருக்குடா என்கிட்ட. அவ்வளோதான். எதுவும் இல்லை, நான் பயப்படலாம் இல்லை, அவன் என்னை பார்த்து பயந்துருவானோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி ஓட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இன்னைக்கு நாங்களாம் ப்ரோ பிளேயரு, ஒன்றுக்கும் பயப்பட மாட்டோம். நம்மளையெல்லாம் அப்படி நினச்சிடாதீங்க. நம்ம பயம் முடுத்த தான் செய்வோம், பயம்லாம் போட மாட்டோம். சரிங்களா? எனக்கே நம்ப முடியல, சரி கொடுங்க, நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ரைட்டு, இன்னும் கொஞ்சம் டார்ச் செஞ்சாச்சு. இங்கே அப்படியே போய் ஒரு 8 பார்த்துட்டு வரலாம், ஏதாவது அயன் கேன் இருக்கான்னு. போய்கிட்டே இருக்குது. ஓகே ரைட்டு, ஒன்றும் இல்லை. வந்ததுக்கு டார்ச் எவ்வளோ வேஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம டார்ச்சை வச்சோம்னா திரும்ப எவ்வளோ ஸ்கெலிட்டன் வந்து வாயிலே அடிப்பான். ஸோ எதுக்கும் டார்ச் இருக்கட்டும். அண்ட் ஓகே, இந்த சைடு அயன் இருக்கும் போல் நிறையா. 1 ஓகே நல்லது. 2 3 4 இன்னும் 1. ஓகே 4 தான். 10
சரி வேற எங்காவது அயன் இங்கே எங்கேயோ பார்த்தனே அயனை. இங்கே கரெக்ட். 1 2. டேய் 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 அநியாயம்டா, என்னடா பண்ணுறீங்க? கஷ்டப்பட்டு வந்து அயன் கூட கொடுக்க மாட்டீங்களாடா? எது போட்டேன் போய் பார்த்துட்டு வருவோம் அயன் இருக்கான்னு. இல்லை 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 இல்லை. ஓகே ரைட். இல்லை ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு. 7 அயன் வேண்டி ஒரு ஸ்கெலிட்டன் கிட்ட பாதி உசுர் பலி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் இது சர்வைவல் தான் மக்களே. ஸோ இன்கேஸ் நம்ம செத்தா கூட நம்ம வந்து திரும்ப ஸ்பான் ஆகும், அப்படி தான் சொன்னாங்க. அண்டு நம்ம பெட்டு வச்சா அந்த பெட்லேயே ஸ்பான் ஆகுமாமா. நம்ம இது வரைக்கும் ஒரு பெட்டு வைக்கல, அப்போ நம்ம எங்கே ஸ்பான் ஆகும்னு ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ அங்கே ஏதோ லாவா மட்டும்தான் இருக்குது, அங்கே போய் அடி வாங்கிறதுக்கு மேலே போயிடலாம். ஓகே ஓகே ரைட்டு. இப்போ நம்மக்கிட்ட 7 அயன் இருக்குது, அதை வச்சு நம்மளால் ஒரு செஸ்ட் பிளேட் கூட பண்ண முடியாது, அது கூட 8 அயன் தேவைப்படும். இப்போ என்ன பண்ணுறது? ஓகே இங்கே என்ன லாவா வச்சு கேட் கட்டி வச்சுருக்கீங்க? ஓ இதான் நம்ம வந்த இடமா? ஓகே ஜாம்பி வரான். வாத்தலரு வாத்தலரு லாவா குளிக்க தயாரா? ஓகே அவன் காலி. ஓ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா? அவ்வளோதான், லாவா குழப்படா, சாவுடா செத்த பையலே. வந்துட்டான் எனக்கு. அது லாவாவில் ஒரு ஹாஸ்டல் என்டிட்டியை கொள்வது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு டைம் உங்கள் மைன்கிராஃப்ட் வேர்ல்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட்டு இங்கேயும் ஒன்றும் இல்லை, அப்புறம் எதுக்கு ஜாம்பியெல்லாம் வச்சுருக்கீங்க ஒன்றும் இல்லாத இடத்துல? ஸோ ஓகே ரைட்டு. இப்போது நம்மக்கிட்ட பிளாக்ஸும் இல்லை, என்னடா பண்ணுறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு வீடியோலேயே அசிங்கப்படுறேனே. பரவாயில்ல பரவாயில்ல, கற்றுக்கலாம். வாழ்க்கைன்னா அதில் தவறுகள் நடக்க தான் செய்யும், ஆனால் அந்த தவறுகள் நம்ம திருத்திக்கிறோம். தத்துவெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ரைட்டு. இப்போ கூட நம்மக்கிட்ட அயன் ஆர்மர் கிடையாது, பட் ஸ்டில் ஒரு நம்பிக்கை வர வச்சுட்டு கீழே போவோம். பட் இங்கே ஒன்றும் இருக்க மாதிரி தெரியலையே எனக்கு. ஓகே நம்மக்கிட்ட கடைசி டார்ச்சும் முடிஞ்சு வச்சு கொஞ்சம் டார்ச் செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். ஓகே நான் டார்ச் செய்கிற கேப்பில் எவனும் வந்து முதுகில் குத்தாமல் இருந்தால் பரவாயில்ல. ஓகே டன். ஓகே டீப் ஸ்லேட்டுன்னு நினைக்கிறேன் இது. ஓகே தண்ணி எங்கேயோ போகுது, அப்படியே அந்த தண்ணி கூடயே போவோம். ஓ ஓ அங்கே ஏதோ இருக்குது, ஐயோ நல்ல வேலை தண்ணி தானா? ஓகே ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒருத்தன் இருப்பான்னு நினைக்கிறேன், பெருசாக இருப்பான். அவன் யாருன்னு தெரில, ஆனால் இங்கே ஒருத்தன் பெருசாக இருப்பான், நான் பார்த்துருக்கேன் வீடியோஸில். அது யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவனும் ஒருத்தன் பெருசாக இருப்பான் அந்த இடத்துல. இதோ இது இருக்க இடத்துல எவனும் ஒருத்தன் பெருசாக மண்ணுக்கடியிலேருந்து வருவான், அது யாருன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ சவுண்டு கொடுத்தா வருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே இது எதுக்கு? ஓ ஸ்வாடில் மைண்ட் பண்ணால் சீக்கிரம் மைன் ஆகுது. ஓகே ஓகே அவ்வளோதான் போயிடலாம். போயாச்சு. ஓகே இங்கே ஏதோ ட்ரெயின் போயிட்டு ரயில்வே ட்ராக் மாதிரி ஏதோ போகுது, பிரிஞ்சு போகுது. ஆனால் இங்கே எதுவுமே இல்லை, ரெட் ஸ்டோன் மட்டும்தான் இருக்குது. ஓகே ஏதோ செஸ்ட்டு. ஓ டைமண்ட் ஃபர்ஸ்ட் கர்ஸ் ஆஃப் மை. ஐயோ இங்கே யாரோ இருக்கான். ஓகே சவுண்டை வச்சு நாங்கள். ஓ நீ ட்ராக்கை தாண்டி வர மாட்டியாப்போ? ஒய் அரே பாய், நீ ட்ராக்கை தாண்டி வர மாட்டியாப்போ? டேய் இது எனக்கு தெரியாமல் போச்சேடா. ஏய் என்னடா? ஐயோ என்னடாச்சு? டேய் ஓ இதில் மாட்டிட்டேன்.
ஓ இதில் மாட்டிப்போமா அப்போ? இதில் ரிமூவ் பண்ணும். ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதில் மாட்டிப்போம். ஞாபகம் இருக்குது, அதை வச்சு ட்ராப்லாம் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்குது. நான் அவ்வளோ மக்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சிருக்கு எனக்கு. ஓகே, அந்த செஸ்ட்டில் என்ன இருந்துச்சுன்னு நம்ம முழுசாக பார்க்கல. ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபுட்டு வேறு காலி ஆகிட்டே இருக்கு. ஓகே, கர்ஸ் ஆஃப் பைண்டிங் வந்து அந்த நம்ம ஒரு ஒரு ஆர்மர் மேலே போட்டுட்டா அதை வந்து நம்மளால் கழட்ட முடியாது அதானே? அப்படி தான் நான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ எப்படி அது எனக்கு தேவைப்படாது. இங்கே ஏதோ க்ரீப்பர் ஒயர் இருக்கான். கமெண்ட் போயிடுவோம். இங்கே ஏதோ ஸ்பானர் இருக்குது. ஐயோமா. ஓகே, அந்த ஜாம்பி ஒரு அயன் வேறு கொடுத்துருக்கு நம்மளுக்கு. ஓகே ஓகே டன். ஓ அயன், கோல்டன் ஆப்பிள். மாஸ்தான். ஓகே மக்களே, நம்ம செட்டில்டு பண்ணி டைமண்ட் கிடச்சிருச்சு, கோல்டன் ஆப்பிள் கிடச்சிருச்சு. இன்னும் 2 செஸ்ட் இருக்கணும்ல, ஏன் ஒரு செஸ்ட் இருக்கு? சரி ஏதோ ஓகே ஓகே. நம்மளுக்கு கோல்டும் கிடைக்குது. பட் நம்மக்கிட்ட ஒரு அயன் பிக்காக்ஸ் கூட இல்லை இப்போ வரைக்கும். இது எங்கேயோ போய்கிட்டே இருக்கு. ஓகே அயன் பிக்காக்ஸ் செஞ்சுருவோம். நம்மக்கிட்ட அயன் இருக்கு. பட் ஓகே, ஸ்டிக்ஸ் இல்லைன்னு நினச்சேன். பட் லாக் இருக்குது நம்மக்கிட்ட. இதை பிளாங்காக மாற்றி இதை வந்து பாதி ஸ்டிக்ஸாக மாற்றிடுவோம். பாதி எடுத்து இருக்கட்டும். ஓகே, இதை வச்சு ஒரு அயன் பிக்காக்ஸ் செஞ்சிடலாம். அண்ட் ஆல்சோ இந்த டைமண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுறதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போவே இதை வச்சு ஏதாவது வெப்பன் செஞ்சுட்டுமா இல்லை சேர்த்து வச்சு ஆர்மர் செய்யட்டுமான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஒரு இது செஞ்சுட்டோம், ஒரு ஆக்ஸ் செஞ்சிடலாம். நம்மக்கிட்ட இன்னும் 3 அயன் இருக்குல்ல. ஓகே, அது போக நம்மக்கிட்ட ஒரு 8 அயன் இருக்குது. அது வேணால் அப்புறமா எதாவது தேவைப்படுச்சுன்னா ஸ்மெல்ட் பண்ணி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டன். நம்ம கோல்டை மைன் பண்ணிடுவோம். ஓகே, மைன் பண்ணியாச்சு. கீழே போய் ஃபஸ்ட் இதை எடுத்துருவோம். இது இருக்கட்டும் மக்களே. அப்படியே இந்த கோஆர்டினேட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கோஆர்டினேட்ஸ் பார்த்து வச்சுப்போம். பிகாஸ் இங்கே ஒரு நாள் நம்ம வந்து ஃபார்ம் கட்டலாம். ஓகே, ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும். நமக்கு வேறு ஏதாவது செஸ்ட் கிடைக்க தான் பார்ப்போம் இந்த இடத்துல. 20 minutes later. ஓகே, டைமண்ட். ஆனால் இங்கே ஏதோ ஸ்கெலிட்டன் சவுண்டு கேட்குது. அவங்ககிட்ட நான் அடி வாங்க விரும்பல. ஸோ எங்கே இருக்கான்னு தெரியல. ஓகே, ஓ 2 ஸ்கெலிட்டன் ஓடு. அப்பா, ஜஸ்ட் மிஸ். ஐயோ இருறா, இங்கிருந்து அடிக்கிறேன்டா உங்களைய. அவ்வளோதான்டா, சாவுங்கடா. அவ்வளோதான். பாத்தியா, உன் ஆளை வச்சு உன்னை போட்டேன். அதான்டா வர்கீஸு. அதான் வர்கீஸ். வரேன்டா. அவ்வளோதான், இங்கேயே ஒன்றும் இல்லை. தட்டி மாடு ஒன்றுமே இல்லைடா. இதுக்கு தான் கஷ்டப்பட்டு வந்தாங்கடா இது வரைக்கும். ஓகே, இங்கே வருவோம். அந்த டைமண்ட்டை மைண்ட் பண்ணிட்டு வருவோம். ஒரு டைமண்டு அநியாயமாக இல்லை, அசிங்கமாக இல்லை. ஒரு டைமண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்டா, மனசாட்சி இல்லையாடா? ஸோ ராமா படுத்துறானுங்களே. சரி வாங்க. ஐயோ, மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஊர்பட்ட சவுண்டு கேட்குது. ஓகே, போய் ஓகே எதுவும் ஆகலை இப்போ வரைக்கும். யாரையும் நான் பார்க்கவும் இல்லை. ஓகே, மைண்ட் ஷாஃப்ட் அவ்வளோதான். இங்கேயும் அவ்வளோக்கா எதுவும் கிடைக்கல நம்மளுக்கு. ஓகே, அந்த இடத்துல இருந்து அயன் எல்லாம் மைண்ட் பண்ணியாச்சு.
அடுத்து இந்த இடத்துல ஓகே, இங்கே எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இது கீழே தான் ஒரு இடம் போகுது. பட் ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்துவே ஒரு டைம் செக் பண்ணிட்டு வந்துக்கலாம். பிகாஸ் நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று விட்டுருப்போம். நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த க்ரீப்பர் இங்கே இருக்கட்டும். ஐயோ, டைமண்டு டைமண்டு டைமண்டு! ஐ